ஹலோ எவ்ரிவான், இது டே 4 ஆஃப் அ கிறிஸ்மஸ் சீரிஸ். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோலன் பிரெட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டோலன் பிரெட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் லூக் வாமல் கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கக்கூடிய பால் ஆட் பண்ணிட்டு சுகர் ஆட் பண்ணிட்டு சால்ட்டு, அப்புறம் எக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஈஸ்ட் நல்லா நுரைச்சு வர அளவு. நெக்ஸ்ட் இது கூட மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு சீவர் வச்சுட்டு மைதா போட்டு சலிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க கையை யூஸ் பண்ணி இப்ப செய்யலாம், விஸ்க் யூஸ் பண்ணி இப்ப செய்யலாம். ஜஸ்ட் அந்த எல்லா கிரம்ஸும் ஒண்ணா சேரணும். நெக்ஸ்ட் இது ஒரு ஒர்க் ஏரியால மாத்திட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீட் பண்ணிக்கோங்க. நீட் பண்ணதுக்கப்புறம் ப்ரூஃபிங் வைக்க போறோம். 1 ஹவர் வச்சாலே போதும். சப்போஸ் 1 ஹவர்ல உங்களுக்கு டபுள் த சைஸ் ஆகலன்னா ஒரு 1 1/2 மணி நேரம் வச்சு பாருங்க. ஃபில்லிங்க்கு நான் சோக் பண்ணி வச்சிருக்க ஃப்ரூட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டுக்கலாம். ஸோ தட் எக்ஸ்ட்ரா ரம் தான் வந்துடும். இதை ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது கூட சினமன் பவுடர், காடமம் பவுடர், நட்மெக் பவுடர், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷனல், ஒரு லெமனோட ஜெஸ்ட்டு, ஆரஞ்ச் ஜெஸ்ட்டு, உங்களுக்கு நட்ஸ் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நட்ஸ் சேர்த்தீங்கன்னா நல்லா கிரன்ச்சியாகவும் இருக்கும் ஸ்டோலன் பிரெட். ஆரஞ்ச் ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு ஸ்பாச்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நல்லாயிருக்கும். பாருங்க நம்ம டோ எவ்வளோ நல்லா ரைஸ் ஆயிருக்குன்னு. இதுக்கு ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிக்கலாம். ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா நீட் பண்ணுங்கள். நீட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம ஃபில்லிங் சேர்க்கும் போது அது ஈஸியாக இருக்கும் நமக்கு பிசைய. இப்போ இது கூட ஃபில்லிங்ஸை சேர்த்துட்டு நல்லா நீட் பண்ணிக்கோங்க. ஃபில்லிங்ஸை சேர்த்த பிறகு டோ கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகிடும். பயப்படலாம் வேணாம். கொஞ்சம் மைதா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆரஞ்ச் ஜூஸ்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால அதுக்கு டோ வெட் ஆகிடும். மைதா போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இதை 2ஆ டிவைட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பார்ட் ஆஃப் டோவை பெட்டுக்கு பிசைகிற மாதிரி கிராக்ஸ் இல்லாமல் பிசைஞ்சிட்டு அதை வந்து ஒரு சைடு மட்டும் ரோலிங் பின் வச்சு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோலன் பிரெட் ஷேப்புக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஃபைனல் ப்ரூஃபிங் 30 மினிட்ஸ் வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸ் 10 மினிட்ஸ் ப்ரீட் பண்ண ஓவனில் 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஸ்டோலன் பிரெட் ரெடி. கடைசி 2 மினிட்ஸ் மட்டும் டாப் ராட் ஆன் பண்ணிங்க. ஸோ தட் கலர் வரும். பவுடர் சுகர் வச்சு டஸ்ட் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டுக்கு ஸ்டோலன் பிரெட்டை 1 வீக் கழிச்சு கட் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர் எல்லாமே பிரெட்ல இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். See you all guys in another video. Until then, Baker signing off. Love you all.